சப்தரிஷி மண்டலத்தின் வாழ்க்கை முறை எவ்வாறு இருக்கும்? நான் இதற்கு முன்பு ஒரு முறை மதுரையிலே திரு குமரகுருபரன் அவர்களுடைய இல்லத்திலே சாமியில் உபதேசித்துக் கொண்டிருக்கும் போது கேட்ட கேள்வி, உயிரை விட்டு பிரிந்த பின்பு இந்த ஆத்மாவிற்கு அறிவு வேலை செய்யுமா என்று தெளிவான விளக்கம் கொடுத்தார்கள் என்று. இன்றும் அதனை சார்ந்த கேள்விதான் இது. அதாவது சப்தரிஷி மண்டலத்திற்கு நான் செல்வேன் என்ற உறுதி என்னுள் இருக்கிறது. ஏதாவது வேண்டும் என்று கேட்பதற்கு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நான் அனைத்து சௌகரியங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே காரணம் ஞானகுரு அவர்களின் அன்னை தந்தையர் ஆசிதான். இந்த ஆசியை நீங்களும் பெற வேண்டும். ஒவ்வொருவரும் ஞானகுருவின் அன்னை தந்தையரை தினந்தனும் தியானத்தில் வேண்டி அந்த மகிமை நீங்களும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்து, இந்த சப்தரிஷி மண்டலத்திற்கு நாம் சென்ற பின்பு நமக்கு இவர்கள் நம்முடைய நண்பர்கள், இவர்தான் குமரகுருபரன், இவர்தான் வேலாயுதம், இவர்தான் பாலகிருஷ்ணன், இவர்தான் திரு அருணாச்சலம், இவர்தான் திரு மாணிக்கம் அவர்கள், இவ்வாறு நாம் அறிந்து கொள்ள முடியுமா? நம்முடைய நண்பர்கள் மட்டுமன்றி நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் அறிந்து கொள்ள முடியுமா? தவிர அங்கிருந்து நம்முடைய வாரிசுகளுக்கு நம்முடைய செய்திகளை அனுப்ப முடியுமா? இதுதான் என்னுடைய கேள்வி. அதாவது நீங்க நமது பிரபஞ்சத்துல 27 நட்சத்திரங்கள் உண்டு. இந்த 27 நட்சத்திரத்தின் ஈர்ப்பு ரேவதி நட்சத்திரமும் கார்த்திகை நட்சத்திரமும் அதனுடைய துகள்கள் வரப்படும் போது சூரியன் தன் உணவுக்காக கவர்கின்றது. இடமறித்து மற்ற கோள்கள் கலந்து அதனுடைய மாற்றங்கள் ஆகின்றது. வரும் பாதையில் இதனுடைய கார்த்திகை நட்சத்திரத்தினுடைய சக்தி அதிக வலிமை பெற்றது. ஆண்பால் ஆணைக்கண்டு எப்படி பெண் ஒதுங்கி செல்லுகின்றதோ இதே போல ஒதுங்கி செல்லும் பெற்றது ரேவதி நட்சத்திரத்தின் நிலைகள். இருப்பினும் இதன் உணர்வின் அழுத்தத்தை அதிகமான ரேவதி நட்சத்திர உணர்வலைகள் இப்போ இது விலகி செல்லும் மார்க்கத்தில் வியாழன் கோளிலிருந்து வெளிப்படும் நாவின் தன்மைக்கு ஊடுருவிட்டால் அவருடைய சுழற்சியின் வேகம் அதிகம். ஆக அந்த சுழற்சியின் வேகம் அதிகமாக போகும்போது இதன் அருகிலே வந்த அந்த கார்த்திகை நட்சத்திரத்தின் உணர்வு எழுத்து 2 மோதிவிடும். இப்படி மோதிவிட்டால் ஆண் பெண் என்ற உணர்வுகளில், அதாவது ரேவதி நட்சத்திரத்தின் உணர்வுகள் அதிகமானால் பெண்பால்களை உருவாக்கும் சக்தி வருகின்றது. கார்த்திகை நட்சத்திரத்தின் உணர்வு அதிகமானால் ஆண்களை உருவாக்கும் சக்தி வருகின்றது. ஆகவே இதை போல ஆண் பெண் என்ற நிலைகள்தான் நம் உயிர்களை இயக்குகின்றது. இப்ப கணவன் மனைவியும் ஒத்த மனை கொண்டு அதை இயக்கினால் எதனையும் வெல்லக்கூடிய சக்தி வருகின்றது. இன்று நாம் இங்கிருந்து சென்ற பின் ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒவ்வொன்றுதான். இதில் தெளிவாக்கி உணர்வின் தன்மை இருளை நீக்கி உணர்வை ஒளியாக மாற்றும் சக்தி இந்த மனித உடல் பெற்றது. 6வது அறிவு 7வது நிலை பெற்றது. அதான் சிருஷ்டித்துக் கொண்டது என்று தீமைகளை பகமைகளை நஞ்சினை நமக்கு வராதபடி மாற்றி அமைக்கும் திறன் இந்த மனித உடலை பெற்றதனால் அந்த துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்பு வட்டத்தில் நாம் கவர்ந்து இந்த உணர்வு பெற்ற பின் அதன் ஈர்ப்பு வட்டத்திற்கு செல்லுகின்றோம். ஆனால் நான் நண்பனா இருந்தாலும் அதே சமயத்தில் நாம் துருவ நட்சத்திரத்தின் இணைப்புடன் வாழ்ந்தால் அறிந்து கொள்ளும் உணர்வில்லை. ஆனால் அதே சமயத்தில் ஒன்று சேர்ந்து வாழும் அந்த இயக்க சக்தியாக மாறும். ஒன்றுடன் ஒன்று இணைந்து ஆக துருவ நட்சத்திரத்தின் உணர்வை அது கலந்து வாழும் தன்மையுடன் நமது பிரபஞ்சம் பிற நிலையில் எடுத்தாலும் நமது சூரியன் எப்படி வளர்கின்றதோ இதே போலதான் இந்த நாம் சப்தரிஷி மண்டலங்கள் இருக்கப்படும் ஒரு மனிதனுக்கு மனிதன் அறிந்திடும் நிலையாகும். ஆக இருளை அகற்றிடும் வலிவு பெறும். ஆக என்றும் 7வது நிலை பெறும். அதை நாம் நுகர்ந்தால் நம் உடலுக்குள் சேர்ந்தால் பகமை என்ற உணர்வை அகற்றி சிந்திக்கும் தன்மை பெறச்சு. இதுதான் இன்று ரிஷியின் மகன் நாராயணன், நாராயணனின் அபிமான புத்திரன் நாராயணன் என்பது. ஆகவே தான் சிருஷ்டித்துக் கொண்டதுதான் ரிஷி. கணவன் மனைவியும் இருளை நீக்கி உணர்வை ஒளியாக மாற்றியது துருவ நட்சத்திரம். அதை பின்பற்றியது அனைத்தும் ரிஷி மகன். 6வது அறிவு சப்த ரிஷிகள் சிருஷ்டித்துக் கொண்டவர்கள் என்று பொருள். ஆக உணர்வின் ஒளி அதை கொண்டு இப்ப எப்படி வேப்ப மரத்தின் உணர்வு கசப்பை கண்ட பின் நாம் நுகர்ந்தால் என்ன ஓய் வெளியே வருகின்றது. ரோஜாப்பின் மனத்தை நாம் நுகர்ந்தால் ஆஹாஹா என்று இசையின் தன்மை வருகின்றது. இதற்கு மாறான உணர்வுகள் அங்கே சென்றால் இந்த உணர்வுக்கு பிரித்து விட்டு தன் உணர்வின் தன்மை தான் ஒளி என்ற உணர்வை தான் உருவாக்கும். தவிர அங்கே பண்பும் அன்பும் ஒன்று சேர்த்து வாழும் தன்மை வரும். துருவ நட்சத்திரத்தின் இணைத்து வாழும் உணர்வு ஒன்று இது தங்கிட்டு ஒளியின் தன்மை வரும். இது என்னுடைய நண்பன் என்று அறியாது. அறியக்கூடிய பருவம் என்றால் மனிதனுக்குத்தான் வர வேண்டும். ஆக ஒளி என்ற நிலைகள் ஆனால் அது என்றுமே இருளை நீக்கி ஒளி என்ற உணர்வு ஊற்றி ஒன்று விட்டு வாழும் தன்மை. ஒரு ஒளிக்கு ஒளி ஆகும்போது அடுத்தின் ஒளி ஆகும்போது இருளை வெல்லும் தன்மையும்
நஞ்சை வெல்லும் தன்மை பெருமை தவிர நாம் இல்லதற்கு பின் நாம் இங்கே வர முடியாது. என்றும் ஏகாந்த நிலை என்றும் எதுவுமே பகமை இல்லாத நிலையும் பகமை என்ற நிலையை மாற்றி அமைக்கும் சக்தி இந்த மனித உடலை பெற்றுதான் நாம் அங்கே செல்ல முடியுமே தவிர இது 6வது அறிவு 7வது சப்தரிஷி சிசித்துக் கொண்டோம். கணவன் மனைவியும் இதை போல உணவின் தன்மை ஒன்றாக்கி உணவின் தன்மை இன்று நாம் உயிர் எப்படி இருக்கின்றதோ இதை போல கணவன் உயிரும் அதற்கு பெண்பால் என்ற உணர்வு உண்டு. கணவன் மனைவி என்ற நிலை இருந்தால் ஆண்பால் என்ற உணர்வு உண்டு. ஆக பெண்பால் என்ற நிலை அறிவானால் இது செடி கொடி கல்லானாலும் மலையானாலும் இதை போல நட்சத்திர உணர்வு எது கலவையானதோ அந்த பெண்பால் உணர்வு அதிகமானால் மலைகளில் அதிகமாக வளர்ச்சி தெரியும். ஆண்பால் என்ற உணர்வு இருந்தால் மலை வளர்ச்சி கம்மியாகும். இதே போல இந்த ஆண்பால் என்ற உணர்வு வரப்போகும்போது தன் இனத்தின் விருதி அங்கே வளர்க்க முடியாது என்று பார்க்கலாம். பப்பாளி ஆண்பால் என்ற மலர்கள் வெளிப்படும் போது அந்த மனத்தை தாங்கி செல்லும் பப்பாளி அடுத்து தன் இனத்தின் தன்மை விருத்தியாகும். இந்த ஆண்பால் என்ற நிலை அந்த மரம் இல்லை என்றால் அந்த உணர்வின் அமைவு படவில்லை என்றால் அவருடைய வளர்ச்சியும் கொண்டும் இதெல்லாம் இந்த இயற்கை மீறி. ஆகவே நாம் இதன் உணர்வு கொண்டு 3 சப்தரிஷி மண்டலங்களாக மாற்றப்படும் போது நாம் உயிர் அங்கே ஒடுக்கிணைந்த பகமையற்ற நிலையை வாழ முடியும். ஆக பகமையற்ற என்றும் ஒளியின் உணர்வாக வாழத்தான் நாம் ஒன்று சேர்த்த இயக்கத்தை நமப்படும். உயிரிழந்த நிலையில் இருக்கும்போது நம் உடலுக்குள் இருக்கும் அணுக்களை துணை நட்சத்திரத்தின் உணர்வு சேர்க்கப்படும் போது தனுசு கோடி தீமைகளை நீக்கி நீக்கி பல கோடி இருந்து நாம் பொழுதிலிருந்து மிருகமா வரவர்களும் கோடிக்கரை ஆக இவை எல்லாம் உடல் வரும் தன்மை சிவதனுசு. ஆனால் அதே சமயத்தில் உயிரிலும் ஒன்றி ஒளியின் சரீரம் பெற்ற அந்த உணர்வை நமக்குள் பெருக்கி வைத்தால் தனுசு கோடி. ஆகவே தீமையை வென்று உணர்வின் தன்மை ஒன்றாக்கி உயிரிப்பது உணர்வு ஒன்றாக்கப்படும் போது ஒன்றென்ற நிலை இயக்கதான் தனுசு கோடி என்ற நிலை இங்கே கூறப்படுகிறது. ஆகவே நமக்குள் பகமை அகற்றி அருவுணரை கூட்டி உயிர்கள் ஒன்றி நம் உடலுள்ள அணுக்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்க்கப்படுவது நாம் கணவன் மனைவி என்ற உருவாக்கிய உணர் ரிஷி என்ற தகுதிதான் சப்த ரிஷி என்ற நிலையில் இங்கு கொண்டு வருகிறோம். உணர்வின் ஒளி எது இருக்கின்ற மற்றதை அகற்றி நல்ல உணர்வின் தன்மை சேர்க்கும் தன்மை விஷயத்தை ஒளியாக மாற்றும் சக்தி பெற்றது என்பதனை நாம் எல்லோரும் அறிந்து கொள்வோம். நமது முன்னோர்களை எண்ணி சப்தரிஷி மண்டலங்களில் அடைய வேண்டும் என்று எல்லோரும் சொல்கின்றோம். உதாரணமாக என் தாயார் ஒளிநிலை வைத்து சுமார் 60 ஆண்டுகள், என் தந்தை 40 ஆண்டுகள், நான் ஒரு 3 வருடமாக அவர்கள் சப்தரிஷி மண்டலம் அடைய வேண்டும் கூட்டு பிரார்த்தனைகளும் தனி பிரார்த்தனைகளும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவர்கள் சப்தரிஷி மண்டலங்களில் அடைந்து விட்டார்களோ அதை நான் எப்படி தெரிந்து கொள்வது? அதாவது இப்போது நீங்க வழக்கில் என்ன செய்யறீங்க? நாம இறந்தவுடைய நிலையை சாம்பலை கொண்டு போய் கங்கையில கரைச்சி விட்டா பாவம் போய்விடும். அதே சமயத்தில் வீட்டில் எண்ணெய் தேய்ச்சி முழுவிட்டு விநாயகருக்கு மாவிளக்கு தெய்வத்தை செய்து சொந்தம் பந்தம் எல்லாம் புத்தாடைகளை உடைத்து தலைமகன் என்ன செய்யணும் மாவிளக்கை வச்சு நெய் தீபம் விட்டு அணையா விளக்காக கொண்டு போய் விநாயகர் கோயில போய் அர்ஜுன் என்று சொல்ல மோட்ச தீபம் என்று சொல்லுகின்றன. ஆனால் அதே சமயத்தில் நாம் பக்தி மார்க்கத்தில் சிக்குண்ட மந்திர ஒளிகள் நமக்குள் உண்டு. ஆகவே இந்த மந்திர ஒளிகள் நாம் இறந்த பின் நாம் குடும்பத்தால் உணவிட்டு அமாவாசை அன்னைக்கு கூப்பிடுவாங்க. நம்ம வீட்டு முச்சந்தியில் இருக்கக்கூடிய மண்ணை எடுத்து போன நம்ம வீட்டுக்கு முன்னாடி ராசப்படியில் இதை எடுத்து இவனுடைய உணர்வும் தொடர் கொண்டு இவன் உடல்ல உருவாக்கி அவருடைய ஆத்மாக ஆவியாக இருப்பதை அவர் எந்த பக்தி கொண்டு செய்தோ அந்த மந்திரங்களை ஜெயிக்கப்படும் இந்த ஆன்மாக அவர்கள் கைவெளிப்பட்டு வருகின்றார். ஏனென்றால் மற்ற கரு சிறைவான அந்த உடல்களில் இடை ஏறி இது உணர்வின் தன்மை ஏவப்பட்டு இந்த மந்திரங்கள் சொல்லப்படும் அந்த பலவீனமான இருந்து ஒன்றும் அறியாத அந்த ஆவின் தன்மை கவலைப்பட்டு அது குட்டிச்சாத்தானாக இவன் உணர்வில் செயல்படும் தன்மைக்கு தக்க இவன் இன்னைக்கு பில்லி சூரியன் என்ற நிலைக்கு வரும். இதுதான் நாம செய்து கொண்ட நிலை. ஆகவே நாம இப்ப உடலை விட்டு நாம் செய்திருந்தாலும் கூட அவங்க யார் மேல எனக்கு கோபமோ பாசமான நிலைகள் இருந்தால் அந்த ஆன்மா அவர் உடலுக்குள்ள போயிடும். அப்ப அவர் உடலுக்குள் போனால் பரம்பரை குணம் பரம்பரை நோய் என்ற நிலையில் வரும். ஆக இவர் மோட்சத்துக்கு போகவில்லை, சொர்க்கத்துக்கும் போகவில்லை. இதே போல உணர்வுகளை எடுத்து இவர் மந்திரங்களை செய்யப்படும்போது என்ன ஆகும்? யார் உடல்ல அந்த குடும்பத்தில் அதாவது குலதெய்வங்கள் அருளாடு என்று சொல்வார்கள். அந்த உணர்ச்சியாகப்பட்டு அமாவாசை நாம் கூப்பிடும்போது எல்லோரும் சேர்த்து இந்த உணர்வு இயக்கப்பட்டு அருளாடத்தினை நான் வந்து விட்டேன்டா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நாம் குலதெய்வங்கள் என்று சொல்லுகின்றோம். இது மூதாதைய உயிரான்மாக்கு அவர்கள் நாம் உடலுக்குள் இங்கே இழுக்கின்றன தவிர அவர் மோட்சத்திற்கு அனுப்புவதில்லை. அவர்களெல்லாம் நாம் என்ன செய்யணும்?
அப்படின்னு சொன்னா இதே போல உடலை விட்டு சென்றால் அந்த துருவ நட்சத்திரத்தை உணர நமக்கு வலுவைத்துக் கொண்டால் இந்த உடலை விட்டு சென்ற இந்த ஆன்மா அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்து உடல்பெறும் உணர்வு கரைய வேண்டும் என்றால் இந்த அவருடைய உணர்வு தான் நம்ம உடல். அந்த துருவ நட்சத்திரத்தின் வலு கொண்ட பின் இந்த ஆன்மாக்களை வின் செலுத்துறோம். அப்ப அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைந்த பின் அவர்கள் நஞ்சை கரைத்த உணர்வு பட்ட பின் நஞ்சை கரைந்து இந்த உயிரும் உணர்வும் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வின் தன்மையில் துருவ நட்சத்திரத்தின் ஈர்ப்புவட்டத்தில் அவர்கள் ஒளியும் சரீரமாக படுகின்றன. இதுதான் அங்கே கரைக்கிறது வேற, இங்கே கரைப்பதில்லை. ஆகவே இப்போது நாம் இதற்கு முன்னாலே செய்ய தவறிவிட்டோம். இன்னொரு உடலுக்கு போகின்றது. நாம் இதை போல காலை துருவ தியானத்தில் நாம் அடிக்கடி இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெறவும் இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற இந்த மூலாவது அந்த குலதெய்வம் வீரான்மாக்கள் சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று இந்த உணர்வை கூட்ட கூட்ட அவர்கள் எந்த உடல் இருந்தாலும் இந்த உணர்வுகள் அந்த உடல் இருக்கிறவர்கள் சேர்க்கப்பட்டு துரித நிலைகள் கொண்டு அவர்களுக்கு நலம் பெறும். ஏனென்றால் இவர் எந்த நோயின் தன்மை பெற்றதோ அந்த உணர்வின் இயக்கமானதான் அங்கே அவர் சார்புடைய இந்த நிலைகள் எண்ணப்படும்போது அவருடைய உணர்வு இங்கே இருப்பதனால் இதே போல வேறொரு உடல் இருந்தாலும் இந்த உணர்வு கலக்கப்பட்டு நாளடைவு வெளிவந்த பின் நாம் காலையில் இதே போல துருவ தியானம் செயல்படும் போது அவருடைய உணர்வு நமக்குள் இருப்பதனால் எளிதில் சப்தரிஷி மண்டலத்தில் அணைய செய்து இந்த உணர்வுகளை அழித்து விடலாம். இதுல நீங்கள் சென்றதும் செல்லாத நீங்க உங்களால அந்த உணர்வு வரும். அதே மாதிரி இன்று அவர் சொர்க்கம் அடைந்த இந்த உணர்வினை உங்களுக்கு தெளிவாக சொல்ல நான் சொர்க்கத்தில் இருக்கின்றேன் என்று உணர்வு உங்கள் கணாக்களில் வந்து சொல்லவே சொல்வார். சிலருக்கு அது தெரியும். ஆகவே சொர்க்கம் அடைந்த பின் சொர்க்கம் அடையவில்லை என்றால் அதே சமயத்தில் உடல் விட்டு வந்தால் என்னை ஏன் நீ அனுப்பவில்லை என்று உங்களுக்கு அந்த உணர்வு ஊட்டி உங்களுக்குள் நினைப்படுத்தும். ஏனென்றால் உடலின் உணர்வுக்குள் ஆசை என்ற உணர்வு கொண்டு உணர்ச்சியால் நமக்குள் அறிய செய்யும் தன்மையும் உண்டு. அதனால் இந்த இதே போல உங்க மூதாதைகள் யாராவது சொர்க்கம் அடைந்து விட்டால் அவர் உணர்வு உங்களுக்கு இருந்தால் இந்த ஆன்மா இன்னொரு உணர்வுக்கு வந்த பின் என்னையே நீ அனுப்பல அப்படி இந்த உணர்வு கொண்டு இந்த உணர்ச்சியால் இயக்கப்பட்டு அந்த நினைவு கொண்டு அவங்களையும் நீங்க வந்து சேர்க்கலாம். ஏனென்றால் இப்ப நாம் இன்னும் பேரா மாற்றிருக்கிறோம் வேற மற்ற நல்லது நான் செயல்படுத்துறோம். ஓம் குருதேவா. தூத்துக்குடி வழி என்பார் தூத்துக்குடியில் வந்த தியானவழி அன்பர் என் கூட உள்ள தியானவழி அன்பர்கள் நிறைய எத்தனையோ உதவிகளை பதவனத்துக்கும் மற்ற எல்லாத்துக்குமே உதவி செய்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் தூத்துக்குடி ஒரு நண்பருக்கு ஒரு சின்ன குறைபாடு என்னவென்றால் அவங்களுடைய தியானவழி 15 வருஷமா உள்ள அன்பர் அவங்க அம்மா இறந்துட்டாங்க. அதுல உயிரிய கடவுள் பேசத்துல அந்த அதுல பதிவு பண்ணதுக்கு கொஞ்சம் கட்டணம் வச்சிருக்கிறதுனால அவருக்கு முடியல அப்படின்ட்டாங்க. அப்ப ரெண்டு பேரும் கணவன் மனைவியுமே 2 பேருமே தியானவழி வந்தார்கள். அவர்களுக்கு ஒரு குறைபாடு என்னன்னா உங்களோட இவ்வளவு வருஷம் நீங்க இவ்வளவு உதவி செஞ்சுட்டு இந்த தியானவழி அம்மா அல்லது அப்பா அவங்களுக்காக வேண்டி ஒரு பேசத்துல ஒரு பேரை போட்டு ஒரு தியானவழி யாரும் செய்ய மாட்டாங்கன்னு அவங்கள குறைபட்டு வீட்டை வரல. அதனால இந்த குறைகளை நீங்க தயவு செய்து நிவர்த்தி பண்ணும்போது என்னுடைய தனிமான வேண்டுகோள். அப்புறம் என்னுடைய கேள்வி என்ன சில பேர் தூத்துக்குடி தியானவழி அன்பர்கள் மிக ரொம்ப குறைவு. ஆதியத்துல முதல்ல நிறைய பேர் வந்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் நம்ம வீர வச்சு தியானம் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த சுலோகனம் எல்லாம் படிச்சுட்டு போனோம்னு நாங்க தனியாவே செய்துக்கிட்டோம்னு போயிடுவாங்க. ஆக அப்படி தனியாக போய் செய்தவங்களுக்கும் நம்ம இப்படி ஒரு பட்டிமன்றத்துக்கும் மற்ற எல்லாத்துக்கும் சாமியை தரிசனமாக்கும் தபோரத்துக்கும் இந்த மாதிரி வழிபடுவங்களுக்கும் குருவனுடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை தெளிவுபடுத்தும்படி தனிப்பணியுடன் வேண்டிக் கொள்கிறேன். அதாவது நான் முதல்ல எல்லாருக்கும் இதே மாதிரிதான் சொன்னது. இப்ப சாதாரணமா நம்ம எல்லாருக்கும் இந்த துருவ நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்னைக்கு இந்த ஆன்மாக்களை வின் செலுத்துறதுக்கு எல்லாம் ஏற்பாடு செய்தோம். இதே சமயத்தில் நாம் பத்திரிகையில போட போகும்போது எல்லாருடைய அங்கத்தினருக்கு அங்க சேர்த்து அவருக்காக பிரார்த்தனை பண்ணும்போது அவர் பூமியின் ஈர்ப்பு அளவில் அவங்க குடும்பத்தில் எவ்வளவு பெரிய பற்று இருந்தாலும் கூட எல்லாருடைய உணவை சேர்த்து எல்லாரும் அந்த ஒளிநிலை பெற வேண்டும் என்று எண்ணும் போது அவர் துரித நிலையை கொண்டு வின் செலுத்த முடியும். 2வது இப்ப நாம எல்லாருக்கும் பிரியா செய்தவங்க என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? ஒரு தாத்தம் பாட்டம் கூட்டி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நாளைக்கு பூரா நம்ம சொல்ல முடியாது. நீங்க சொல்றீங்க அப்பாவும் அம்மாவை தான் சொல்றீங்க, எல்லாருக்கும் அம்மா அப்பா தான் சொல்றாங்க. இப்ப எல்லாரும் என்ன செய்யறாங்கன்னா
இது எல்லாம் நீங்க அம்மா அப்பான்னு நாங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பேரை சொல்லி எழுதி கொடுக்குறாங்க. ஒரு நாள் பார்த்தோம்னா பெரிய ஆனவன என்ன ஆகி போச்சு தெரியுங்களா? ஊர்பட்ட நிலைகள் வரப்போகும்போது ஒரு நாள் முழுவதுக்குமே சொல்ல வேண்டியது. அப்போ இதுக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வரப்போமா முடியுது. முடியாதவங்க வந்து என்னால முடியலன்னு தனிப்பட்ட முறையில சொல்ல போகும்போது அவங்களுக்கு செய்து விட்டா இருக்கிறோம். சொல்லுதாச்சுங்களா? அதுதான் அதைத்தான் நம்ம சொல்லணும். இப்போ உங்களால முடியலங்கிறவங்களுக்கு நான் காசு கொடுத்துதான் நம்ம வெளி செலுத்துறதில்ல. அந்த 250 ரூபாய் கொடுக்குறாங்கன்னா அவங்க இந்த சாப்பாடு அவங்க கூட வர்றாங்கல்ல, அவங்களுக்கு அந்த சாப்பாடுக்கு டிக்கெட்டு கொடுத்துறோம். அவங்க சாப்பிடுறது அதுவும் முடியலன்னா நாம அந்த தனியா வந்து இந்த மாதிரி என்னால முடியல அப்படின்னு சொன்னா நாம அதை உதவி செய்யறோம். அதனால இதே போல நாம சாப்பாடு ஃப்ரீயா போட்டுக்கிட்டு இருந்தோம். எப்படியும் ஃப்ரீயா போடணும், அதுக்கு வேண்டிய வளர்ச்சி வரும். இங்க இருக்கிற தமிழர் தட்டெல்லாம் காணாம போகுது. தியானம் இருந்துட்டு வந்தவங்களுக்கு என்ன ஆச்சு தெரியுங்களா? அங்க வந்தாங்க சாப்பாட்டு பக்கத்துல இருக்கான்ட்டு நீங்க இன்னும் கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் எந்திரிச்சு போன எந்திரிச்சு போன இடம் கிடைக்காங்க, நல்லா பூராட்சி வாங்கி சாப்பிட்டு போறேன்ட்டு ஒரு 7 பேர் சாப்பாடு போடுற சுற்றி உட்காந்துட்டாங்க. நான் பலமுறை சொன்னேன், கேட்கல. அப்புறம் நம்ம நாட்டுக்கு இது வந்து தர்மசாலாவில சாப்பாடு போடுறாங்க, அவங்க பணங்களை நிறைய கொண்டு கொடுக்குறாங்க. ஆனால் இதே போல ஒவ்வொரு ஊர்லயும் நம்ம அந்த பௌர்ணமிக்கு ஒவ்வொரு ஊருக்காரையும் ஏற்றிக்கிட்டு எல்லாத்துக்கும் அந்த தர்ம சாப்பாடு போடணும் அப்படிங்கிறத எண்ணத்தால் செய்தாங்க. நாம இதை பெருமிதமாக செயல்படுத்தும் போது என்ன ஆச்சு, இங்க தமிழ் தட்டெல்லாம் வேணாம் போயிடும். ஆனா தியானம் இருந்துட்டு வரவங்க சோறு இல்லாம போயிடும். ஒழுங்கா தியானம் பண்றது கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் சரி அவங்கவுங்க காசு கொடுத்து சாப்பிடட்டும் அப்படிங்கிற. இதுலயும் இன்னொரு குற்றம் என்ன வருது தெரியுங்களா? ஒரு சாப்பாடை வாங்கிக்கிட்டு அதே தட்டை கொடுத்து போட்டு 6 பேர் சாப்பிடுறவங்களும் இருக்கிறாங்க. அந்த கையில கொஞ்சம் சாப்பாடு போடுங்கன்ட்டு இப்படி தியான வழியில் வரக்கூடியவங்க யாரும் செய்யறதில்லை. தியான வழியில் வராதவங்க புதுசா வந்த உடனே நான் புது ஆளுங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. வந்த பிற்பாடு என்ன செய்யறாங்க, இவங்க காரியத்தை சாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி நிலையிலும் செய்யறாங்க. நல்ல பாதையில வரப்போகும்போது இப்படி தவறு செய்யறத நம்ம குற்றவாளின்னு சொல்ல முடியுமா? ஏன் குற்றம் கேட்க முடியுமா? ஆக நாம குற்றம் செய்வதற்கு நாம ஒரு காரணகர்த்தாவ ஆகிறோம். அதுல இருந்து விடுபடுவதற்கு என்ன செய்யறோம், இந்திய சூழ்நிலைக்கு அது சரியில்லைங்கிறதுக்காக வேண்டியதா இதெல்லாம் நிறுத்தி இப்ப அதுக்காண்டி ஒரு நாள் இவங்க சொல்றாங்கன்னு சொல்லி விட்டு இந்த அளவு சாப்பாடு கொடுத்தாச்சுன்னா அதோட சரி அடுத்த சாப்பாடு வாங்கிட்டாங்கன்னு சொன்ன உடனே ஆவலாடி என்ன வந்துருச்சு, என்னங்க இந்த தபை வந்து 2 அளவு சாப்பாடு போடுறீங்க அப்படிங்கிறாங்க. இந்த அளவு சாப்பாடு சிலருக்கு சரியா போகுது, சிலர் சாப்பிட முடியாம கீழே கொண்டு கொட்டாங்க. இது நடக்கும், கண்ணுக்கு முன்னாடி நடக்கும். ஒரு நாள் சாப்பிட முடியல, அதை கொண்டு கொட்டாங்க. இதே போல நாம சாப்பாடு சாப்பிட முடியாதவங்களுக்கு ஒருத்தருக்கு நாம ஏதாவது உதவி செய்தோம்னா என்னாலையும் சாப்பிட முடியல, அரை சாப்பாடு கொடுங்கிறாங்க. நான் தகவல் நான் காசு நீங்க போட்டோம். அது வந்து மனிதன் மனோநிலைகள்ல நாம் எதுக்காக வேண்டி வர்றோம், ஃப்ரீயா கொடுக்குறோம்ங்கிற நிலைகள் அது என்ன, அது எப்படி அதை பக்குவப்படுத்தணுங்கிற நிலை இல்லை. ஆக நாம் சென்ற பாதை என்ன, நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும்ங்கிற எண்ணத்தோட நாம் இங்க வரணும். அதை விட்டுட்டு புறநிலையில நடக்கிறதே தபோவனத்தில் நடத்துவா நாம் எதை வளர்க்கிறோம். அது சாப்பிட ஒண்ணு நீங்க சாப்பிட்டு ஒருத்தர் 6 பேரை வாங்கி சாப்பிட பாருங்க, தபோவனத்துல வந்து போய் ஏமாத்துறாங்க. நீங்க எதுக்காக நீங்க இந்த உணர்வு வந்தா உங்களை குற்றவாளிய நீ தியானித்து விட்டு அடுத்தாப்பு நீங்க எதை எடுக்கிறீங்க சொல்லுங்க தகவல். இதனாலதான் நான் என்ன செய்யறேன் அப்படின்னா இப்படி சாப்பாடுக்கு முதல்ல போட சொன்னேன். இது என்னங்க தபோவனத்துல வந்து அளவு சாப்பாடு கொடுக்குறாங்க, ஆனா பகுதி பேர் கீழே கொட்டுறாங்க. ஆனால் நம்ம மொத்த சாப்பாடு போட போகும்போது ஒருத்தருக்கு குறையா இருந்தாலும் கூட அடுத்தவங்களுக்கு அளவோட வாய்ப்பு கொடுத்தோம். ஆனா இத ஒருத்தரை என்ன செய்யறாங்க, தவறு செய்யும் நிலையிலே ஒரு தட்டு 6 பேர் சாப்பிடுறாங்க. ஒரு 10 அதிகமா சாப்பிட்டா பரவாயில்ல. அதனால இப்படி போட்ட உடனே கீழ் எழுந்தது. அப்புறம் நான் மாற்றி ஒரு நாள் இதனுடைய உணர்வு எப்படி இருக்கும் பரிசீலனை பண்றதுக்காக இப்படி ஒரு இதை செய்யும். நாங்க ஒரு மாசம் மட்டும் அந்த மாதிரி செய்யிட்டு அடுத்த மாசம் எல்லாத்துக்கும் நம்ம தியானவழி அந்த மாறி போன கேட்டார், என்னங்க இந்த மாதிரி போடுறீங்க அப்படின்னு அவரே கேட்டார். ஏன்னா அதுக்கு முன்னாடி 6 பேர் சாப்பிடுறாங்க, நீங்க பாத்தீங்களா கேட்டீங்களா அப்படின்னா அது அப்படி அவரை முடிகிறார். ஏன்னா இந்த மாதிரி சமுதாயத்தின் மத்தியில நல்லதை வளர்க்கப்படும் போது நாம் எப்படி வரணுங்கிறதுதான் குரு வழியில் வந்தாச்சுன்னா குரு காட்டும் நெறிகளை கடைபிடித்து வரக்கூடியவங்க இதில் நிச்சயம் வருவாங்க. இந்த உடலில் இச்சைக்கு வரக்கூடியவங்க அத்தனை பேருமே இந்த உணவை பற்றி தான் பேசுமே தவிர, இந்த உடலை பற்றி தான் பேசுமே தவிர, நாம் இந்த உணவும் உடலும் நமக்கு சொந்தம் அல்ல. இப்ப இதை எல்லாருக்கும் நாம பறைசாட்ட தான் விரும்புகின்றோம். ஆக இதுல அன்னைக்கு என்ன செய்வேன், நான் வரும்போது இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் கொஞ்சம் சாதம் ஜாஸ்தி சாப்பிடணும் இன்னும் வரையிலும் பேசிடுறேன். அது போல ஒரு இட்லியாவை கூட சாப்பிட முடியல.
அப்ப எதை காட்டுதுங்க? நான் செல்வத்துக்காக நான் வரவில்லை, இல்ல நான் உணவுக்காக வேண்டி வரவில்லை, ஆடம்பரத்துக்காக வரேன். ஆக ஒவ்வொரு உடலும் கோயில் என்றும் அது உயிர் ஈசன் என்றும் நாம அந்த ஈசன் வீட்டிற்குரிய ஆளுகம் பிரசித்தமாக இருந்தால் இந்த நோக்கத்தில் தான் சொல்லணும். சிலர் அவரவர்கள் உணவுக்கு தக்கவாறு இதுக்கு வந்தால் விடைகள் காணுவது கஷ்டம். இப்ப முடியல, இப்ப எத்தனை பேர் வர்றாங்க, என்னால் முடியலன்னு சொன்ன உடனே வெளியில சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுறது. ஒரு வார்த்தை நீங்க சாப்பிட்டு போங்க, நீங்க இருங்கன்னு சொல்லிடும். அவங்க சூழ்நிலை எல்லாத்தையும் சேர்த்து சொல்லணும். அடுத்தாப்படி என்னால முடியலன்னு சொன்னா, இப்ப 6 நாளைக்கு நான் நிறைய சாப்பிடுங்கன்னா அடுத்தாப்படி எனக்கு வீட்டுல முடியலைங்க, பாச அனுப்பலைங்க, நானும் சும்மா சாப்பிடுங்கிறோம். இது என்ன பண்றதுங்க? இது எப்படி திருத்துறது? இப்ப சொல்றவங்க கத்தாச்சேன். ஒருத்தர் இந்த மாதிரி முடியல, காசு இல்லை, நான் பணம் கொண்டு முடியல, என்னால ஒரு 6 நாளைக்கு எனக்கு நோய் நீக்கிறதுக்கு வேணும் அப்படின்னு சாப்பாடு கொடுத்தணும். கொடுத்தோன்னு அவர் அடுத்தவர்கிட்ட சொன்னோன்னா அவங்க சும்மா போடுறீங்க இல்லைங்க, அவங்களுக்கு சும்மா போடுறீங்களே, எனக்கு ஏன் சும்மா போடக்கூடாது இப்படி சொல்லி கேட்குறாங்க. அவங்களை கூப்பிட்டு ஏமா அவங்ககிட்ட சொன்னீங்களான்னு கேட்டேன். கேட்டாங்க, நான் சொன்னேங்க. இப்ப உனக்கு சும்மா போடுறது அவங்களுக்கு பிடிக்கல, அப்ப அவங்களுக்கு இல்ல சேர்த்து அவங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு ஐயோ சாமி அங்க இல்லைங்கிற 6 நாளைக்கு இருக்கும். இந்த சமுதாயத்தில் நிறைய சமயத்தில் ஒருத்தருக்கு என்னால முடியலன்னாரு. முடியலன்னு சொன்னா நான் எல்லாம் சாப்பாடு போட சொன்னேன். அரை சாப்பாடு போடும்னாரு. அந்த அரை சாப்பாடு கொடுத்து வந்த உடனே அதை சாப்பிட்டு வந்தார். அடுத்தாப்படி என்ன செய்யறாரு தெரியுமா? அடுத்தாப்படி 2வது ஒரு 2 நாள் சாப்பிட்டாரு. 3ஆவது நாள் என்ன செய்யறது? என்ன சின்ன பிள்ளை சோறு போடுற மாதிரி போடுறீங்க யாருங்க? அவரே கேட்கிறாங்க, என்ன சின்ன பிள்ளைக்கு சோறு போடுற மாதிரி? ஏன்னா அவரெல்லாம் தியானத்துக்கு வராது. அவர் உடல்ல பூரா சர்ம ரோகங்க, யாரும் பக்கத்தில் அணுகி பழக விடுவாங்க. அதுக்காக அவர் தனியா பெட்ஷீட்டும் பாயும் கொடுத்து தனியா போய் இருந்துக்குவாங்க. அவர் 6 மாசம் அங்க இருந்தாங்க. சாப்பாடு நல்லா சாப்பிடக்கூடியவராங்க, வசதியும் இருக்குது. ஆனா அதே சமயத்தில் என்ன செய்வாரு? இதெல்லாம் பூர்ண குணமாச்சு. பூர்ண குணமான உடனே அவரே கேட்கிறாங்க, என்னால சாப்பிட முடியலைங்க வேணும்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அப்புறம் அவங்க சாப்பாடு போடுறாங்க பாருங்க, ஏன்னா இவ்வளவு சாப்பாடு போட்டுக்கிற அப்படின்னு அவங்களோட சண்டைக்கு போறாரு. இதை நான் என்ன சொல்றேன்? கொஞ்சம் வாங்க கொஞ்சம் காது கேட்கிறாப்புல சொல்லுங்க. அதாவது வீட்டுல வச்சு தியானம் பண்ணி நம்ம குடும்பத்தோட தியானம் பண்ணதுக்கும் ஒன்னா கூடி ஒரு 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் நம்ம எல்லாரும் சேர்ந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு வாரத்துக்கு ஒரு நாள் தியானம் பண்ணதுக்கும் சில பேர் வந்துட்டு இந்த எப்படி நம்ம தியானம் பண்ணுறது படிச்சுட்டு நான் எனக்கு எல்லாம் தெரியும், குருவருடைய ஆட்சி எனக்கு கிடைச்சிட்டு நான் வீட்டுல இருந்து ஒழுங்கா செஞ்சுக்கிடுவோம் போய்க்கிடுவோம்னு போறவங்களுக்கும் என்னென்ன பலன் குருதேவர் நம்மளுக்கு ஒரு அருள் கிடைக்கும் என்பதை கொஞ்சம் தெளிவா சொல்லி முடிய கேட்டுக்கிறேன். அவங்களும் தூத்துக்குடியில் இப்படி நிறைய வந்துகிட்டு இருந்தாங்க. எல்லாம் படிச்சு இந்த பாட்டெல்லாம் படிச்ச உடனே தானாவே பாதி பேர் ஓடிப்பிட்டு இப்ப 4 பேர் தான் இருக்கு. முதல்ல 20 பேர் இருந்தாங்க, எல்லாம் போயிட்டாங்க. அதனால எங்களுக்கு நாங்க எப்படி அதை மெயின்டெனன்ஸ் பண்ணுறது, குருதேவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு எப்படி கிடைக்குங்கிறத ஒரு இதோட முடிச்சுக்கலாம். சாதத்தை அதாவது இல்லைங்க, சுயநலம் கொண்டவர்னு அர்த்தமும். என் வீட்டில இருந்து என்ன சந்தர்ப்ப வசதி வராமல் இருந்தால் அது வேறுங்க. இப்ப ஒரு நூலா வச்சு ஒரு கனமான பொருளை தூக்க முடியுமோ? அப்ப பல நூல்கள் சேர்த்து இந்த சாமான தூக்கலாம். இல்ல, உங்க குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை உங்களால தாங்க முடியல, ஆனால் அதுல இருந்து நீங்க மீள முடியல. 4 குடும்பத்தில் உள்ளவர்கள் சேர்த்து இந்த தியானத்தை எடுத்து இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அசக்தி படரணும். இந்த குடும்பத்தில் உள்ளவர்களும் அவங்க அறியாதை சேர்ந்து தீய வினைகள், சாப வினைகள், பாவ வினைகள், பூர்வ ஜென்ம வினைகள் நீங்கணும் அப்படின்னு நுகரப்படும் அவங்க காதல கிடைக்கும். இந்த உணர்வுகள் என்ன செய்யறாங்க? அவங்களால முடியாத நீங்க சொல்றது சுவாசிக்கிறாங்க. இந்த உணர்வின் தன்மை ரத்தத்தை கலக்கப்படும் போது அவங்களுக்கு கிடைக்கும். ஆகையினால அவங்க நாம் கிடைச்சிட்டோங்கிற நிலையில் வரப்போகும்போது நான் தியானத்தை எடுத்தேன், நீங்க ஏன் நல்லா இருக்கணும், அதாவது நாம் வரக்கூடிய வசதி இல்லைங்கிற போது அது வராது போறது வேற. நான் எல்லாம் தியானத்தை பழகிக்கொண்டே நான் இருக்கிறது என்றால் சுயநலத்தை காட்டுவது அங்கு. ஆக தியான வழி நாம் ஒன்றுபட்டு வாழும் தன்மைகள் தான் வரும். நாம் உடலுக்குள் இருக்கக்கூடிய உறுப்புகளில் நாம் உடல் உள்ள அணுக்களில் அது எதிர்நிலையான அணுக்கள் ஆனால் மேல் வெளி வருகின்றது. ஆக எதிர்நிலையான நிலையில் பிற உணர்வால் நுகரப்பட்டதுதான் இது. ஆக பிறருடைய வலுவான உணர்வு எடுத்து உங்க குடும்பத்தில் சாப அலைகள், தீய அலைகள், பூர்வஜன் அலைகள் நீங்க வேண்டும் என்று இந்த உணர்வு செல்லும்போது வலு கொண்டதாக மாறும். ஒருவன் திட்டினால் அதை திருப்பி எண்ணும் போது அதே உணர்வு நாம் சிந்தனை பண்ணும்போது நம்ம கணக்கு எழுத முடியல. அவனை எண்ணும் போது அவனுக்கு அந்த குறை ஓடுது. ஆக வாகனம் ஓட்டுமுறை இதே போல இயக்கும். இதே போலதான்
ஒன்று சேர்த்து வாழ்ந்து நீங்க நலமா இருக்க வேண்டும் என்று ஒன்றுபட்டு வாழ்வதற்குத்தான் அந்த கூட்டு தியானம் அளிப்பது. உங்களால் முடியலைங்கிற போது கூட நண்பர்கள் உணர்வு வலு சேர்க்கப்படும் போது ஒரு அழுக்கு தண்ணியில் நல்ல தண்ணி அதிகமாக சேர்த்து செய்தால் அழுக்கு தண்ணி தரம் குறையும். ஆக சங்கடம் என்ற நிலையில் இருக்கும்போது தியானத்தால் இந்த உணர்வு வலுவை சேர்க்கப்படும் போது அந்த வலிமை பெறுகின்றது. ஆகையினால நான் வருத்தப்பட வேண்டியதில்லைங்க, நான் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆக மட்டும் அவருடைய எண்ணங்கள் நான் ஒன்று சேர்த்து வாழும் அனைவரும் நலம் பெற வேண்டும் என்று இல்லாதவர்கள் நான் தியானத்தில் எடுத்தல் எனக்கு போதும் என்ற நிலையில் ஆகும். நான் பிறருக்கு நான் பார்ப்பது இதெல்லாம் உலகின் தன்னை இந்த பிரபஞ்சத்தில் உள்ள சூரியன் பிற மண்டலம் என்று எடுக்கவில்லை என்றால் இந்த பிரபஞ்சம் வாழ முடியாது. ஆகவே இதன் உணர்வை எடுத்து வழிகட்டி நம் பிரபஞ்சம் வாழும். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நிலையில் எடுத்துதான் அடுத்த பிரபஞ்சங்கள் வாழும். இதே போல ஒரு மனிதனுக்கு மனிதன் தனிப்பட்ட முறையில் எவரும் வாழ்ந்ததில்லை. தீமை என்ற உணர்வு எடுக்கும்போது தீமையின் உணர்ச்சியில் நமக்கு ஊட்டுகின்றது. அதே சமயத்தில் தீமையிலிருந்து விடுபடும் என்று ஒன்று சேர்த்த வலிமைத்தன்மை விடப்படும் போது தீமையிலிருந்து விடுபடும் உணர்வினை நமக்கு வளர்த்துவிடும். அதுக்குதான் இந்த கூட்டு தியானங்களை வைப்பது. சொல்றீங்களா? அப்ப எல்லாரும் சேர்த்து நல்லா இருக்குன்னு சொன்னா இந்த உணர்வின் வலிமை பெற்று அவர் உள்ள குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களை போக்கும் அல்லவா? அதுக்குத்தான் இந்த கூட்டு தியானத்தில் ஒருவருக்கு ஒன்று சேர்த்து உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையை வர வேண்டும் என்பதற்குத்தானே ஒரு குடும்பம் என்கிற நம் உடலுக்குள் பலருடைய உணர்வு உண்டு. எவரும் இடத்தில் நாம் பிரிந்து வாழவில்லை. ஒருத்தன் திட்டினால் அவனை எண்ணும் போது அவனோடு என்னுடைய இணைந்தார் எனக்குள் போர் செய்யும் என்று இரண்டு உடல்கள் வழிதான் வருகின்றன. நண்பன் என்று நிலை அனுப்பு நல்ல நேரத்தில் வரிசையாக என்று எண்ணும் போது நமக்குள் இணைந்து வாழும் தன்மை வரும். இல்லை என்றால் உள்ளுக்கு போர் முறைகளே வருகின்றன. இதே போல நாம் இணைந்து வாழ வேண்டும் என்ற உணர்வை சேர்த்தினால் என்ன இருக்கும்? இந்த கூட்டு தியானங்களில் இத்தகைய வலிமையை சேர்க்க வேண்டும். அதுதான் அதுக்காக கூட்டு தியானங்களை வச்சு நாம் ஒவ்வொரு குடும்பங்கள் கஷ்டம் என்றால் நீ தியானம் என்பது அந்த குடும்பத்தில் போய் இதேவாறு செய்யுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலும் கர்ப்பமாகிவிட்டால் ஒரு புனித நாள் என்ற நிலைகள் வைத்து அறுவடை பெறக்கூடிய அந்த ஞான குழந்தை வளர வேண்டும் என்றும் உலகை காற்றிலும் அறிஞானி வர வேண்டும் என்றும் நீங்க கூட்டு தியானத்தில் உள்ள அவங்க வீட்டில் அவருக்கு காசு இல்லாமல் பரவாயில்ல, உங்க காசு போட்டனாலும் அந்த அறிஞானியை நீங்க வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த கர்ப்பிணிக்கு அருள் உணர்வு பெற வேண்டும். உலக ஞானம் பெறும் தகுதி அந்த குழந்தை கருவில் இருக்கக்கூடிய குழந்தை கிடைக்க வேண்டும். நன்றி வென்றும் அராற்ற பெற வேண்டும். அகசியம் பெற்ற பேருண்மை அனுத்தவான் தர வேண்டும். உலகை காற்றிலும் அறிஞானியாக வேண்டும். அகசியம் காட்டி அருணர்வு இந்த உலகிற்கு மீண்டும் எடுத்துக்காட்டும் அவனோடு இவனுடைய விளைந்து இந்த உலகை காட்டும் நிலையை வர வேண்டும் என்று இந்த குழந்தைகளைத்தான் நாம் உருவாக்க வேண்டும். நீங்க இப்ப வளர்ந்தவர்கள் எல்லாம் நாம் நன்மை தான் தேடுகின்றோம். இது வரவில்லை என்றால் நீங்க என்ன செய்றீங்க? வேதனைப்படுறீங்க. இத்தனை நாம் செய்தோம் என்ற நிலைகளை இதற்கு மாறாக வேதனைத்தான் வளர்க்க முடியல. அவர்களுக்கும் ஞானம் வரட்டும், ஒன்று பெற்று வாழும் தன்மை வரட்டும், ஒரு வழியில் வரட்டும், ஒரு வழியில் வாழட்டும், ஒரு வழியில் வர வேண்டும் என்ற உணர்வு தோன்ற வேண்டும் என்று எண்ணால் உங்களுக்குள் வேதனை என்ற நீங்கள் நல்ல முறையில் நீங்க வேதனை எடுத்துக்கொண்டால் அடுத்தவர்கிட்ட சொன்னால் நிச்சயம் பாலில் பாதாமியை போட்டு கொஞ்சம் விஷயம் கொடுத்தா நிச்சயம் அவங்களுக்கு மயக்கம் வரும். நாம் இதை சொல்லப்படும் நிச்சயம் உங்க மேல் வெறுப்பு தான் வருமே தவிர அந்த அரவணைப்பும் அன்பும் தன்மை வருமோ? சொல்றவங்களுக்கு அர்த்தமா இருந்தல. அதனால நாம் போகும் பாதைகள் அனைவரையும் அரவணைக்கும் தன்மைதான். நாம் நல்லதை எண்ணுகின்றோம். இப்படி ஆய்விட்டு என்று வேதனை கலக்கப்படுவது என்ன செய்வது? இதை சொல்லுடன் சொல்லப்படும் போது அவங்களுக்கு என்னவாகும்? அந்த வேதனை தான் ஊட்டிடும். உங்க சொல்லி ஏற்க மறுக்கும். ஆகவே இவர் என்ன சும்மா சொல்றாரு அப்படியே அதெல்லாம் உங்க மேல விருப்பின் தன்மை வரும். அதனால எப்பவுமே அதை விட்டு சொல்ல வேண்டியதில்லை. அவர்களும் நம் வீட்டில் இருந்து அல்லது கூட்டு தியானம் செய்யும் அந்த பொறுப்புணர்வு வரணும். ஒன்று சேர்த்து வரணும். நீங்க தியானம் பண்ணிப்பாங்க, மறுபடியும் ஒன்று சேர்த்து போவார். சொன்னால் திருத்த முடியாது. ஆன்மீகம் என்பது நாம் வலிமை கொண்ட உணவை பாய்ச்சி அவர்கள் உயர்ந்த நிலையில் பெற வேண்டும் என்றால் நிச்சயம் ஒன்று பெற்று வாழும் தந்துவார். அதைத்தான் நாம் செய்யணும். அதாவது நேருக்கு நேரு பையன்கிட்ட போய் நீ இந்த மாதிரி தப்பு செய்யறான்னு சொல்லிட்டு இருந்தா என்ன ஆகும்? அது கேட்க மாட்டேன். ஆக அவனுக்கு மனையில் வைத்து அவன் நல்ல தெரிந்து வாழும் நிலைகள் தரணும். அறிஞான தரவனை கூட்டிட்டுன்னா தம்பி இதை பார்த்து செய்யலான்னு சொல்லுவேன். இல்லை என்ன செய்யும்? என்னடா செய்யற இப்படியே நீ தப்பு பண்ணிட்டாதான் வரேன்னு சொல்லுவேன். அப்ப அவருடைய அர்த்தம் என்ன ஆகுது? இதை போல நான் மறப்போகும்போது என்ன எத்தனை பேர் இருக்கும்போது நீங்க இப்படியே போயிட்டு இருக்கீங்க, சாமி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லிவிட்டு இதையும் நம்ம கலந்தோம். ஆனா அதனால என்ன வருகின்றது? நாம் அவர்களை அறியாத நிலையில் இருந்தாலும் நாம் இதை எடுத்து அவர்களும் அறியும் பருவம் வர வேண்டும் என்ற உணர்வை நீங்க எடுத்து பாருங்க. நிச்சயம் அது சொல்றது. இதைத்தான் நாம் வளர்க்கணும். வேற வரவில்லை என்ற அர்த்தத்துக்கு போகணும். நிச்சயம் அவர்கள் வருவார்கள். நீங்க அமர்ந்து பாருங்க அடுத்தாப்படி வருவாங்க. நாம் சொல்லப்படும் போது வேதனையோடு சொல்லுங்கப்பா நம்ம 50 பேர் இருந்து அப்படி போயிட்டாங்களே அந்த எண்ணம் நினைச்சு வேதனை கலந்துடும். இந்த வேதனையோடு ஒருத்தர்கிட்ட சொல்லும் போது என்ன செய்யுது? அதைத்தான் அப்போ உங்க மேல என்ன செய்யும்? இவர் என்ன சும்மா நச்சு பிடிச்சவரா இருக்கிறார். ஏன்னா விஷயத்தை பாலில் கொண்டு போட்டு சாப்பிட்டா என்ன செய்யும்? மயக்கமாறு. ஏதாவது கேட்டா என்ன பதில் சொல்றாங்க?
சிந்தனை இருக்காது. இதே போல நாம் எடுக்கும் உணர்வு விஷயத்தின் தன்மை அடையப்படும் போது இதை போல நம்ம எரியாமலேயே நாம் வேதனைப்படும் நிலையும், நாம் எடுக்கும் மார்க்கத்தை தவற விட்டு மற்றவர்களை பெற முடியாத நிலையும், நம்ம கேட்ட உடனே என்ன செய்யறாங்க, இவர் என்ன சும்மா வந்துகிட்டே இருக்கிறார் சொல்லிட்டே இருக்கிறாரு அப்படிங்கிறது உங்க மேல் குறைப்படும் தன்மை வந்துடும். இதுல இருந்து நாம் அவர்கள் பெற வேண்டும், அருள் பெற வேண்டும், ஒன்று கொண்டு வாழும் தன்மைகள் வர வேண்டும் என்றால் இது நமக்கு ஏன்னா நாம் உயர்ந்த பண்புகளை வேதனையில் உணர்வு இணைக்கப்படும் போது நம்முடைய பலவீனம் அடைகின்றது, நம் உடலும் பலவீனமாகுது. இந்த மாதிரி நல்ல சக்தியா இருக்குது இந்த மாதிரி செய்யறாங்களே. என் அன்பை பார்த்த பிறந்த நிச்சயம் கண்ணாடியில நல்லாதான் இருக்குது, இந்த அழுக்கை நம்ம திறக்கணும் இல்ல.